ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலஸ் கிச்சன். சுயம் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த கப்பு தான் எல்லா ரேஷியோக்கும். இந்த ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு இதை எடுத்து ஊற போடுறேன். இதை நல்லா ஊறணும், ஒரு அரை ஹவர் ஊறணும். நல்லா அது ஊறினதுக்கப்புறமா கழுவிட்டு குக்கரில் இதை விசில் வச்சிடலாம். இது விசில் நல்லா இப்போ இதுக்கு வந்து 1 கிளாஸ் பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டிங்கன்னா குழ குழன்னு ஆயிடும். திட்டமாக தண்ணி ஊற்றி இது பண்ணால் தான் இதை வந்து பருப்பு நல்லா திக்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ விசில் வச்சுறேன். ஒரு 3 விசில் வைக்கிறேன் குக்கரில். இது 3 விசில் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். அதில் எக்ஸஸாக தண்ணி இருந்ததுன்னா நம்ம அதை க்ளீனாக வடிச்சிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் போக இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தண்ணி அதிகமாக இருந்தால் நம்ம தண்ணியை க்ளீனாக வடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், திட்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணியோடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி சுத்தமாக ட்ரை பண்ணிடணும். இதை பாருங்கள், நல்லா நான் அந்த ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை மேஷ் பண்ணணும். இப்போ வந்து பருப்பாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா வேக வச்சுருவாங்க. வேக வச்சுட்டு 1, 2 பருப்பு மட்டும் போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா கூட அந்த டேஸ்ட் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு அந்த போலியோட இது டேஸ்ட் மாதிரி வரும். ஆனால் இந்த சுயத்துக்கு எப்படின்னா, நல்லா ஒன்றும் பாதியமாக இருக்கணும் பருப்பு. நான் லைட்டாக தான் மேஷ் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவும் குழையெல்லாம் வேக வைக்கல. பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஆனால் வெந்ததுலேயே ஒன்றும் பாதியமாக தான் மேஷ் பண்ணுறேன். இதை நம்ம உள்ளே சாப்பிடும்போது அந்த பருப்பாக அப்படியே வரும் இது. அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்ல டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் சின்ன டிப்ஸு தான். சுயம் பண்ணலாம், ரவுண்டாலாம் பண்ணிவிட்டு அது வேறு மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸில் நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி பருப்பாக சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் என்னென்னா, இப்போ ஒரு கிண்ணம் வச்சிடலாம். அந்த கிண்ணத்தில் வெல்லம், இப்போ நம்ம பருப்பு எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே அளவு கிளாஸில் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் 3/4 கிளாஸ் வெல்லம் சேர்ப்பாங்க. ஆனால் நான் அதில் நெய் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இனிப்பு கம்மியாயிடும். அதனால் கரெக்டாக 1 கிளாஸ் போட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக கட்டியாக நம்ம இது பாகு எடுக்க போகிறதில்ல. இதை கொஞ்சம் கரைச்சிட்டு நம்ம தண்ணி ஆக்கிட்டு அது உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டோன்னா அந்த பருப்போடு நம்ம சேர்த்துட்டு அதை திக்காக்க போகிறோம். அதனால் என்னடா கட்டியாக போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, கரைஞ்சிரும். இந்த பாருங்கள், தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டுறேன். எவ்வளோ டஸ்ட்டு பருப்பு அது இதுன்னு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க அந்த டஸ்ட்டில். அதில் நல்லா இந்த மாதிரி வடிச்சிடணும் வெல்லத்தை. இப்போ இதை வடிச்சிட்டு கொஞ்சம் என்னடா அது தண்ணி ஆகிடுதுன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம அதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம கலர அது கட்டி ஆகும். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்துக்கோங்க, மண்ணு கிண்ணு இருக்கும். எப்பயுமே வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி காசிட்டு எந்த டிஷ் பண்ணிங்கனாலும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு இன்னும் நல்லா நம்ம இது திக்காக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பருப்பு ஒன்றும் பாதியமாக எனக்கு அப்படியே பருப்பு தெரியுது பாருங்கள். ஒன்றுத்தில் காட்டுவாங்க நல்ல பருப்பு மேஷ் ஆன மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி 1, 2 பருப்பு அப்படியே பருப்பு முழுசாக இருக்க மாதிரி செய்து பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு. இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ இதை நல்லா திக்காக்க போகிறோம். இதோட இப்போ நான் நெய் சேர்க்க போகிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கலரிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடும் இது. இப்போ நான் அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஆப்ஷனல் நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வரைக்கும் திக்காக்கிடலாம் ஆயிலில் போட்டு எடுக்க. ஆனால் நான் இந்த நெய் போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக அதை எடுத்து கொடுக்கும். அதனால் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பண்டிகை டைமில் எல்லாம் வந்து இந்த சுயம் தான் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இதெல்லாம் 90ஸ்ல பண்ணுறதா 80ஸ்ல பண்ணுறதா ஆகிப்போச்சு. இப்போ ரொம்ப இது நல்லா திக்காகிடும். இதுக்கு மேலே இதை ஆற விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு உருண்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா அதை பாருங்க, ஆறினோடனே கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து இப்போ நான் முதல்ல வெல்லம் எந்த கிளாஸில் போட்டோன்னா அதே கிளாஸில் 1 கப்பு மைதா சேர்த்துருக்கேன்.
இப்போ ரேஷியோ எல்லாமே இந்த கிளாஸில் எவ்வளோ அளவு எடுத்தனோ அதே கிளாஸில் ஒரு ஒரு கப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சும்மா லைட்டாக 2 ஸ்பூன் மட்டும் நான் இதில் அரிசி மாவு கூட ஆட் பண்ணுறேன். இப்போ அரிசி நம்ம வீட்ல இட்லி மாவு அது இருந்ததுன்னா, அது ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். அது இல்லாதனால நான் இப்போ வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட கூட கொஞ்சோண்டு அந்த இனிப்பை கூட்டி கொடுக்க நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதை போட்டுட்டு நம்ம கையில் நல்லா கரைச்சிக்கணும். அந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப திக்காவும் ஆயிடக்கூடாது. அத நம்ம டிப் பண்ணி போடுற அளவுக்கு கொஞ்சம் திக்கா வேணும். அதனால தான் நான் கை போட்டுருக்கேன். இப்போ இத எடுத்துட்டு நான் ஸ்பூன்ல கலந்துக்கிறேன். ஏன்னா இது உருண்டை உருண்டையா ஆயிரும். அதனால நல்லா கொஞ்சம் கையிலேயே கரைச்சிட்டோம்னா ஈஸி ஆயிரும் நம்மளுக்கு மாவு. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகாம இருக்கிறதுக்காக நான் கையில கரைச்சிக்கிறேன். இப்போ இந்த இந்த அளவுக்கு போதும் திக்னஸ்க்கு. ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. பாருங்க அப்படியே திக்கா விழுது. இந்த திக்னஸ் போதும். இப்போ இதில் அந்த மாவை நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க கட்டியாயிடுச்சு. ஆறினோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டி ஆயிடும். இப்போ உருண்டை பிடிச்சி பிடிச்சி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இந்த மாவை நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதையும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் செய்து கொடுங்க. அடிக்கடி இது கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப ட்ரெடிஷ்னல் இது. இப்போ நம்ம எல்லாம் உருண்டை பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல மீடியமான ஹீட் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோமா அந்த பேட்டலுக்கு, இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா டிப் பண்ணி அந்த ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து அந்த மாவில் போட்டு, இந்த பாருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பாருங்க போடும்போது சும்மா ஒரு கோட்டட் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து அப்படியே நான் ஆயிலில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு போட்டுட்டு நல்லா சுற்றி நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கணும். போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம இதை ஆயிலில் போட்டுறோம். நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்க. இப்போ இதே மாதிரி போட்டு, இப்போ ஏற்கனவே உள்ள மாவெல்லாம் வெந்திருக்கு. அதனால வந்து ரொம்ப நேரம் வேகணும்னே கிடையாது. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் நம்ம எடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்மளுடைய சூப்பரான சுழியம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுழியம் உருண்டைன்னு சொல்லுவாங்க, சுழியம்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழா, கோயிலில் சாமி கும்பிட அதுக்குங்கலாம் அப்போல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் வீட்டில் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பப்பூஸ் வீடியோஸ் எல்லாமே எல்லோரும் பார்க்குறாங்க. குக்கிங் வீடியோஸ்க்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் 2, 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.